ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ஹர்சவே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரெட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஷாஹி துக்டா. இதை நம்ம எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஷாஹி துக்டா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மலாய் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்த பிறகு அதுக்குள்ள நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏலக்காயை நல்லா தட்டிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் நல்லா நான் தட்டி போடுங்க. நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆகணும். இதில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா இதுக்கு அதிகமாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 1 கப் அளவு தான் பால் சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். நான் 1 கப் பாலுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நல்ல க்ரீமியாக மலாய் வேணும்னா நீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். இது ரொம்ப நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த மலாய் செய்யும்போது நல்ல க்ரீமியாக இருக்கும். அதனால தான் அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறது. அதை சேர்த்துட்டு நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தப்புறம் நல்லா பால் நல்லா பாயில் ஆகிடணும். இப்போ நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பாதாம் பருப்பு அதை சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம பிஸ்தா பருப்பும் பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி ஆகிடுச்சு. பால்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஓரளவு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரும்போது அதை நம்ம எடுத்துடலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியவே வச்சு ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் குங்குமப்பூ சேர்க்காமல் சேர்த்தேன். குங்குமப்பூவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த எல்லோ கலர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் பாகு கன்சிஸ்டன்சியில் வர தேவையில்லை. அது நல்லா தண்ணி கொதிச்சிட்டா போதும். அதை அப்படியே கொதிச்சப்பறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நான் 3 ஸ்லைஸ் ஆஃப் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒயிட் ப்ரெட்டில் நம்ம டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஒரு தவாவில். இதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரிமைனிங் ப்ரெட்டையும் எடுத்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதே போல் நமக்கு மலாயும் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். சுகர் சிரப்பு ரொம்ப கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஒரு சர்விங் பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம பிரெட் ஸ்லைசஸை ஃபஸ்ட்டு அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அதை நம்ம பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அந்த சுகர் சிரப் இல்லாமல் நல்லா வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் மற்ற ப்ரெட்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நாம் வந்து அந்த மலாய் செஞ்சு வச்சுருக்கிற அந்த மில்க் மலாயை நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் நட்ஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.